ஜென்ரலா வந்து இப்ப நீங்க என்ன மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் உங்களுடைய இது இருக்குது, எதுக்காக இதை ஸ்டார்ட் பண்ணீங்க, ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட் ஜென்ரலா? அதான் தோஸ் ஆர் ஆல் த மேஜர். ஏன்னா இப்ப நிறைய பேர், அதாவது நான் ஆஸ் ஐ அட் திஸ் ஏஜ் ஆஸ் ஐ அனலைஸ், நமக்கு தெரியாம நம்ம நிறைய சாப்பிடுறோம், டேஸ்ட் நிறைய சாப்பிடுறோம் பண்றோம், அப்புறம் உடம்ப குறைக்கிறதுக்கு ஜிம்முக்கு போறோம், பல இது பண்றோம். இந்த செலவெல்லாம் இல்லாம நீங்க சிம்பிளா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது எப்படிங்கிறது தான். பொதுவா பாத்தீங்கன்னா சார், நம்ம டயட் வந்து மேக்சிமம், அதாவது ஹை கார்போஹைட்ரேட் டயட். எல்லாமே நம்ம வந்து ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம எடுக்கிறது ஃபுல்லாவே வந்து கார்போஹைட்ரேட் தான். பிளஸ் நம்ம பேசிக் மெட்டபாலிசம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 3 மேக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லுவோம். மேக்ரோ நியூட்ரியன்ஸ் நம்ம வந்து ஃபுட்டை வந்து 2ஆ பிரிச்சுக்கிறோம், மேக்ரோ நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ். மேக்ரோ நியூட்ரியன்ஸ்ங்கிறது அடிப்படையா 3 விஷயங்கள். ஒன்று கார்போஹைட்ரேட், ஃபேட், ப்ரோட்டீன். மைக்ரோ நியூட்ரியன்ஸ்ன்றது நம்ம வந்து விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம். ஸோ இதுல வந்து 3மே எசென்ஷியல் தான். கார்போஹைட்ரேட் இஸ் எசென்ஷியல், ஃபேட் இஸ் எசென்ஷியல், ப்ரோட்டீன் இஸ் எசென்ஷியல். பட் நம்ம என்ன பண்றோம், நம்ம டயட்ல we take at the most maximum கார்போஹைட்ரேட். ஃபேட்டை வந்து ரொம்ப கம்மியா எடுக்கும், ப்ரோட்டீன் என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப மினிமலா எடுக்கும். பிளஸ் நம்ம பாடியோட ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே மசில்ஸ்ல இருந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ், பிரெயின், ஃபேட்டு, கிட்னி, அந்த மாதிரி இன்டர்னல் ஆர்கன்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு பில்டிங் பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா போத் ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன். கொஞ்சம் கார்போஹைட்ரேட், மெயின்லி ஃபேட் அண்ட் மெயின்லி ப்ரோட்டீன், அண்ட் கொஞ்சம் கார்போஹைட்ரேட் தான் இந்த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அவர் பாடி, ஆஃப் ஆல் தி ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் தி பாடி. ஸோ அதனால நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம ரெகுலர் டயட்ல கார்போஹைட்ரேட் மேக்ஸிமம் எடுக்கிறதுனால ஃபேட்டும் ப்ரோட்டீன் கம்மியாயிடும். நம்ம அதை கம்மியாக தான் எடுக்கிறோம். ஸோ என்ன ஆகுது, பாடி உள்ள வந்து இந்த மெட்டபாலிசம் வந்து இந்த கார்போஹைட்ரேட்டை தான் வந்து ஃபேட்டாகவும் ப்ரோட்டீனாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கும். ஃபேட்டாகவும் ப்ரோட்டீனாகவும் கன்வெர்ட் பண்ணுது. ஓகே ஓகே. பட் அதுல பாத்தீங்கன்னா ஃபேட்லயும் ப்ரோட்டீன்லயும் வந்து இந்த கன்வர்ஷனுக்கான சில ஃபேட் ப்ரோட்டீன் இருக்கு. பட் இந்த கன்வர்ஷன் நடக்காத சில ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன் டயட்ல மட்டுமே தான் அது பாசிபிள். அதை வந்து நம்ம எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்றோம். எசென்ஷியல் ப்ரோட்டீனை வந்து நம்ம எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்ன்னு சொல்றோம். அதாவது ஃபேட்டுடைய வந்து மாலிகுலர் பேசிஸ் பார்த்தீங்கன்னா ஃபேட்டி ஆசிட்ஸ். அதே மாதிரி வந்து நீங்க ப்ரோட்டீனுடைய மாலிகுலர் பேசிஸ் பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ். அதே மாதிரி கார்போஹைட்ரேட்டோட மாலிகுலர் பேசிஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ச், அது கீழே போனீங்கன்னா இந்த குளுக்கோஸ் மாலிகுல்ஸ். இதுதான். ஸோ ஃபேட்ல வந்து எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு, ப்ரோட்டீன்ல வந்து எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. இது வந்து நம்ம பாடி வந்து தானா வந்து உற்பத்தி பண்ண முடியாது. இது வந்து நம்ம டயட்ல தான் நம்ம கொடுத்தாங்க. பட் கார்போஹைட்ரேட்ல அந்த மாதிரி எசென்ஷியல் கார்போஹைட்ரேட் ஒன்று கிடையாது. வேறஸ் வந்து நம்ம சப்போஸ் கார்போஹைட்ரேட் நம்ம கம்மியாக சாப்பிட்டாலும் இந்த ஃபேட்ல இருந்து ப்ரோட்டீன்ல இருந்து கூட கார்போஹைட்ரேட் வந்து கிடையாது. இது ஜென்ரலாக நம்ம சாப்பிட்றது வெரி ஹை கார்போஹைட்ரேட் ஆர் இன்ஃபேக்ட் என்ன கேட்டீங்கன்னா ஒன்லி கார்போஹைட்ரேட் தான் நம்ம சாப்பிடுறோம். காலையில பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, பொங்கல். மத்தியானம் பார்த்தீங்கன்னா இது ரைஸு, சாம்பார், எல்லாமே பார்த்தீங்கன்னா மேஜர் போர்ஷன் வந்து கார்போஹைட்ரேட் தான். நைட்டு திருப்பி டிஃபன், சப்பாத்தியோ இல்லை வந்து திருப்பி இட்லி, தோசை, அது எல்லாமே வந்து கூட பரவாயில்ல. நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இட்லி எடுத்துட்டு, இட்லி மேஜரா எடுத்துட்டு அதுக்கு சாம்பார், தண்ணி சாம்பார் இல்லாட்டி துவையல், சட்னி. சோ அப்ப மத்தியானம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சோறு, சாம்பார், சோறு, ரசம், சோறு, மோரு. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் ஒன்லி கார்போஹைட்ரேட் டைப் மாதிரி தான் இருக்கு. அரசியல் ஃபேட்டும் ப்ரோட்டீனும் ஒன்று கால்குலேட் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப விரிவலா இருக்கு. பட் ஜென்ரலி WHO ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்றாங்கன்னா 50 to 60% நீங்க வந்து கார்போ எடுங்க. இவ்வளவு ஜாஸ்தியா நீங்க வந்து 80%, 90% கார்போ, 60% கார்போஹைட்ரேட், ஒரு வந்து 20 to 30% வந்து ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் 10 to 10% வந்து ஃபேட் எடுக்க சொல்றாங்க. இது வந்து அதுலயே வந்து ஒரு சேச்சுரேட்டட் ஃபேட் லெஸ் தென் 5% எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 80 to 90% வந்து கார்போஹைட்ரேட் எடுக்கிறோம். அது வந்து நம்ம பாடியில பாத்தீங்கன்னா இட் இஸ் கிவிங் அ வெரி ஹை கார்போ லோட் டு த பாடி. எவ்வளவு கார்போஹைட்ரேட்டும் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எனர்ஜியா யூட்டிலைஸ் ஆனது போக மீதி வந்து எல்லாமே வந்து ட்ரைகிளிசரைடை தான் ஸ்டோர். ஃபேட் ப்ரொபோர்ஷன் பார்த்தீங்கன்னா there are 2 types of fat. ஒன்று வந்து ட்ரைகிளிசரைட், இன்னொன்று கொலஸ்ட்ரால். இதுல எது வந்து நமக்கு எல்லாம் டேமேஜும் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைகிளிசரைட் தான் நமக்கு மேக்ஸிமம் உள்ள வந்து டேமேஜ் பண்றதுக்கான ரீசன். கொலஸ்ட்ரால் கிடையாது. ஆமா, இப்போ ட்ரைகிளிசரைட் ஃபார்மேஷன் வந்து எக்ஸஸ் கார்போஹைட்ரேட் தான் ட்ரைகிளிசரைடா மாறுது. அதுதான் வந்து லிவர்ல போய் டெபாசிட் ஆகுது. அதே மாதிரி உள்ள இருக்கிற அந்த பிளட் வெசல்ஸ்ல போய் டெபாசிட் ஆகுது.
அதே மாதிரி உள்ள இருக்கிற எல்லாம் அந்த நம்மளுடைய இப்போ உடம்பு வெயிட் போடுற அந்த ஃபேட்டு, உள்ள வந்து டெபாசிட் ஆகிற ஃபேட்டு எல்லாமே இந்த பிரேக் லிஸ்ட் ஆகிடும். எக்ஸஸ் கார்போஹைட்ரேட் வந்து இதை தாண்டி, அதாவது நம்ம எனர்ஜி தாண்டி நம்ம அதை வந்து அந்த எனர்ஜியை வந்து நம்ம எக்ஸ்பென்சிவ் பண்றது, எக்ஸசைஸ் பண்ணியோ இல்லை வந்து இன்டென்சிவ் ஆக்டிவிட்டிலையோ நம்ம வந்து அதை வந்து செலவு பண்றது கிடையாது. நம்ம அகைன் வித் திஸ் டயட் நம்ம வந்து we are leading a sedentary lifestyle. எக்ஸசைஸும் கிடையாது. நார்மலா ஒரு வாக்கிங் போறது, இல்லை நிக்கிறது, ரொம்ப நேரம் கொஞ்ச நேரம் நிக்கிறது, இல்லை நடக்கிறது, இந்த மாதிரி நம்ம இல்லைன்னா ஒரு வெயிட் தூக்குறது, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்துட்டு போறது, எதுவுமே பண்றது கிடையாது. மேக்ஸிமம் நம்ம வந்து உட்காந்துட்டு தான் இருக்கும். கொஞ்ச நேரம் கூட நிக்கிறது கூட கிடையாது. நின்னா கூட கொஞ்சம் நம்ம வந்து எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகும். நம்ம அது கூட இல்லை, உட்காந்துட்டு பைக்ல போனா உட்காந்து போறோம், கார்ல போனா உட்காந்து போறோம், பஸ், ட்ரெயின், பிளைட் எதுல எல்லாமே வந்து ஸோ இப்போ வந்து எல்லாம் இப்போ எங்களுடைய மெடிசன் டெக்ஸ்ட் புக்கே வந்து இப்போ டிஃபைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிட்டிங் இஸ் அ நியூ ஸ்மோக்கிங் அப்படின்னு. ஸ்மோக்கிங்க்கு எந்த அளவு ஹசார்டஸோ அந்த அளவு வந்து ப்ரொலாங்டு சிட்டிங் இஸ் ஹசார்டஸ். சாரி, திருப்பி சொல்லுங்க. சிட்டிங் இஸ் அ நியூ ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்றோம். ஓ, சிட்டிங் இஸ் sitting for a long time is equivalent to smoking. It is equally hazardous. Okay. So அந்த sedentary lifestyleங்கிறது உங்க எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இல்லாம நம்மளுடைய அந்த வாட் எவர் we have taken, it is stored as a excess carbohydrate, as a excess fat. Okay. It is causing lot of problems. அதுதான் வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், டயபிட்டிஸ், சர்க்கரை வியாதின்னு சொல்ற டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், அது மாதிரி கார்டியாக் டிசீசஸ், இஸ்மிக் ஹார்ட் டிசீஸ், கொரோனரி ஹார்ட் டிசீஸ் எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஹை கார்போஹைட்ரேட் டயட், செடென்டரி லைஃப் ஸ்டைல். ரெண்டு தான் முக்கியம். ஸோ இதை இப்போ நான் ஃபாலோ பண்றேன். இப்போ எனக்கு வந்து பர்சனலி இப்போ இதே டயட்ல தான், எனக்கு நியூட்ரிஷன் பத்தி முன்னாடி அவ்வளவா தெரியாது. ஸோ இந்த டயட்டை தான் நானும் ஃபாலோ பண்ணிருந்தேன். ரெகுலர் டயட்டை தாண்டி வந்து நம்ம எடுக்கிற ஸ்நாக்ஸ், லைக் வந்து இந்த பப்ஸ் எடுக்கிறோம், பிரெட்டு, சாண்ட்விச்சஸ் எல்லாமே கார்போஹைட்ரேட். ஓகே, ஆல் ஆர் கார்போஹைட்ரேட். அதே மாதிரி நம்ம குடிக்கிற அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே அகைன் கார்போஹைட்ரேட். நீங்க மில்க், டீ, காஃபி, இந்த அதர் போர்ன்விட்டா, பூஸ்ட் எல்லாமே வந்து கார்போஹைட்ரேட். we are loading மெயின் டிஷ்ஷும் கார்போஹைட்ரேட் தான், சைட் டிஷ்ஷும் நமக்கு வந்து கார்போஹைட்ரேட் தான், அதே மாதிரி எடுக்கிற ஸ்நாக்ஸும் கார்போஹைட்ரேட். ஸோ இந்த டயட் தான் நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்க ஃபாதர் மதர் ரெண்டு பேருமே வந்து early onset diabetes at 35. At the age of 35 அவங்க ரெண்டு பேருமே டயபெட்டிக்கா மாறிட்டாங்க. ஓ, ஃபாதர் மதர் they took medicine. ஃபாதர் மதர் ரெண்டு பேருமே. ஸோ எனக்கு அந்த அவேர்னஸ் இருந்தனால நான் கொஞ்சம் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு, ரெகுலர் கார்போஹைட்ரேட் டயட்லேயே ஸ்நாக்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு கொஞ்சம் மெயின் இந்த கார்போஹைட்ரேட் டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு இன்டென்சிவா எக்ஸசைஸ், வாக்கிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால வந்து என்னுடைய அந்த டயபெட்டிஸ் டெண்டன்சியை வந்து ஏபிள் டு போஸ்ட்போன். ஒரு 40 இயர்ஸ் வரைக்கும், ஒரு 5 வருஷம் என்னால் போஸ்ட்போன் பண்ண முடிஞ்சது. ஒரு 40 இயர்ஸ்ல வந்து ஒரு 42 இயர்ஸ்ல வந்து எனக்கு அந்த இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ், அதாவது டயபெட்டிஸ்க்கு முன்னாடி ஸ்டேஜ், இந்த பிளட் குளுக்கோஸ் ஸ்டார்ட் ரைசிங். ஓகே, ஃபுல் டயபெட்டிக் ரேஞ்ச் இல்லாம அதுக்கு முன்னாடி நார்மல் வேல்யூவும் இல்லாம இன்பிட்வீன் நடுவுல வந்து அதை வந்து நம்ம இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ் சொல்றோம். அந்த ஸ்டேஜுக்கு நான் வந்துட்டு ஐ ஸ்டார்டட் மெடிசின்ஸ், பேசிக் மெடிசின்ஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னும் நான் வந்து கொஞ்சம் டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணேன். இன்னும் நான் வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் வந்து சீரியஸா பண்ண ஆரம்பிச்சேன். பட் ஈவன் தென் வித் ஆல் த ப்ரிகாஷன்ஸ் அண்ட் ஆல் த ஸ்ட்ரிக்ட் following of principles, I developed a full blown frank diabetes at the age of 45. 45 வயசுல வந்து டயபெட்டிஸ் வந்துருச்சு. 45 வயசுல ப்ரீ ஸ்டேஜ் என்ன சார் சொன்னீங்க? ப்ரீ ஸ்டேஜ் ஆஃப் டயபெட்டிஸ், impaired glucose tolerance. ஓ, impaired PGT சொல்லுவோம். ஓகே, குளுக்கோஸ் டாலரன்ஸ். ஓகே, அதாவது நம்ம பாடி வந்து இந்த எக்ஸஸ் குளுக்கோஸை வந்து டாலரேட் பண்ணலன்னு. ஓகே, டாலரேட் பண்றதுக்கு கஷ்டப்படுது. ஓகே, அதை வந்து முன்ன மாதிரி வந்து அதை எரிச்சு செல்லுக்குள்ள அனுப்ப முடியாம அது வந்து அந்த குளுக்கோஸ் வந்து பிளட்லயே தங்குதுன்னு. ஓகே, 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 ஓகே. ஸோ 45 இயர்ஸ்ல ஐ காட் டயபெட்டிஸ். இப்போ டயபெட்டிஸ் வர்றதுக்கு 2 மெயின் ரீசன்ஸ் நம்ம சொல்லுவோம். ஒன்று வந்து இன்சுலின் டெஃபிஷியன்சி. அது ஒரு ப்ரோக்ராம்டு ஜெனட்டிக். அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து இன்சுலின் சுரக்கிற தன்மை வந்து வயசாக வந்து நார்மலாவே குறையும். ஜெனட்டிக்காவே வந்து சில பேருக்கு எக்ஸஸாவே குறைய ஆரம்பிச்சிருது.
ஓகே. இன்சுலின் செக்ரீஷன் வந்து குறைஞ்சிடும். ஓகே. அதாவது அவருடைய ரெஸ்பான்ஸ் டு ஃபுட். நம்ம வந்து அதுவும் நம்ம இவ்வளவு கார்போஹைட்ரேட் சாப்பிடுறதுக்கு அது வந்து ரொம்ப ஜாஸ்தி சொன்னாலும் அந்த கார்போஹைட்ரேட்டோட மெட்டபாலிசம் கொடுத்து கடைசியில வந்து இந்த குளுக்கோஸ் அது வந்து செல்லுக்குள்ள போகணும்னா இன்சுலின் வந்து இஸ் நீடட், இஸ் ரெக்வயர்ட் ஃபார் தி குளுக்கோஸ் டு என்டர் இன்டு தி செல் ஃப்ரம் தி பிளட். அதுக்கு வந்து குளுக்கோஸ் வந்து ரொம்ப இது இன்சுலின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம என்ன பண்றோம், நிறைய கார்போஹைட்ரேட் சாப்பிட்றதுனால இந்த சுரக்கிற இன்சுலினை வந்து நம்ம எக்ஸாஸ்ட் பண்ணிடுறோம். நம்ம நிறைய சுரக்க வச்சு ஸோ நம்ம அது டயபெட்டிஸ்க்கு அதுக்கும் முன்னாடி ஸ்டேஜ் எப்படி சொல்றோம், என்ன சொல்றோம்னா ஹைப்பர் இன்சுலினிமிக் ஸ்டேட்னு சொல்றோம். அதாவது ரத்தத்தில் நீங்க இன்சுலின் லெவல் டெஸ்ட் பண்ணீங்கன்னா இன்சுலின் லெவல் வந்து நார்மல் ரேஞ்சை தாண்டி ரொம்ப ஹையா இருக்கும். தட் மீன்ஸ் வந்து நம்ம we are taking lot of carbohydrate and stimulating the insulin to secrete more. ஓகே. ஸோ இது நாளடைவில் இன்சுலின் நிறைய சுரந்து நாளடைவில் என்ன ஆகுது, அந்த இன்சுலின் செல்ஸ் வந்து அந்த பீட்டா செல்ஸ் பேங்க்ரியாஸ்ல இருக்கிற பீட்டா செல்ஸ் வந்து அதுதான் இன்சுலின் செக்ரேட் பண்ணுது. அது வந்து டயர்ட் ஆகி இல்லை எக்ஸாஸ்ட் ஆகி கம்மியா சுரக்க ஆரம்பிச்சிருக்கு. பட் இந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு சில பேருக்கு அந்த நிறைய சுரக்கிற தன்மை ஃபார்ச்சுனேட்லி ஆர் காட்ஸ் கிரேஸ் சுரந்துகிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஓகே. நிறைய பேருக்கு என்ன ஆயிடுதுன்னா நிறைய பேருக்கு அது அந்த செல்ஸ் வந்து எக்ஸாஸ்ட் ஆகி கம்மியா சுரக்க ஆரம்பிக்குது. அல்ல ஜெனட்டிக்கா வந்து கம்மியா சுரக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ப்ரோக்ராம்டா இருந்ததுன்னா கம்மியா சுரக்க ஆரம்பிச்சு. ரெண்டுமே பாசிபிள். நம்ம டயட்னால இன்சுலின் வந்து எக்ஸாஸ்ட் ஆகிறதும் வாய்ப்பு இருக்கு, ஜெனட்டிக்காவும் அது கம்மியா சுரக்கிற தன்மைக்கு போகவும் வாய்ப்பு இருக்கு. அந்த கம்மியா சுரக்கிறதுனால நம்ம வந்து அதே சேம் கார்போஹைட்ரேட் லோடு கொடுத்தோம்னா இட் வில் லீட் டு டயபெட்டிஸ் ஒன்லி. அதே மாதிரி ஒன்று டயபெட்டிஸ் வரும். செகண்ட் திங் வந்து the excess carbohydrate will be converted to triglyceride stored in the body as fat and lead to obesity. ஓகே. உடம்பு வந்து ஃபேட் போடுறதுக்கும் அதுதான் காரணம். ஓகே. ரெண்டு விஷயங்கள் நடக்குது. ஸோ எனக்கு 45 வயசுல டயபெட்டிஸ் வந்ததும் நான் வந்து போய் நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து டயபெட்டாலஜிஸ்ட் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் நான் கன்சல்ட் பண்ணேன். அவங்க வந்து ஸ்டெப் அப் தான் பண்ணாங்க. இருக்கிற மெடிசன்ஸை வந்து இன்னும் அடிஷனலா they added some more medicines. ஒரு சில டயபெட்டாலஜிஸ்ட் சொன்னாங்க, சில டயபெட்டாலஜிஸ்ட் வந்து ஒரு லாங் ஆக்டிங் இன்சுலின் பேசிக் இன்சுலின் வந்து நீங்க இப்பயே ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் வந்து இன்ஜெக்ஷன் இப்போ அது ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட். இப்போ இன்சுலின் வந்து ஆரம்பத்திலே ஆரம்பிக்கிறது, இட் கிவ்ஸ் ரெஸ்ட் டு த இன்சுலின் செக்ரேட்டிங் செல்ஸ். ஸோ நார்மலா இருக்கிற அந்த இன்சுலின் செக்ரேட்டிங் செல்ஸை வந்து நம்ம சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு இன்னொரு கான்செப்ட் இருக்கு. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் நியூ கான்செப்ட்ஸ் கம்மிங் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் டயபெட்டிஸ். ஸோ ஒரு குரூப் வந்து இல்லை மெடிசன்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கன்னாங்க, ஒரு குரூப் வந்து நீங்க இன்சுலின் பேசிக் அந்த பேசல் இன்சுலின் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, லாங் ஆக்டிங் பேசல் இன்சுலின். பட் எனக்கு நான் இதை பார்த்துட்டு இதுக்கு என்ன வேற ஏதாவது வழிகள் இருக்கா அப்படின்னு தேடும்போது அப்பதான் இந்த பேலியோ டயட் பற்றி. இந்த பேலியோங்கிறது நம்ம வந்து குழப்பிலாம் சொல்றது. சயின்டிபிக்லி வி டேர்ம் திஸ் அஸ் அ லோ கார்போஹைட்ரேட் ஹை ஃபேட். இந்த ஹை ஃபேட்டுங்கிறது ஹை குட் ஃபேட். ஃபேட்லேயே பேட் ஃபேட் இருக்கு, குட் ஃபேட் இருக்கு. அந்த மாதிரி கார்போஹைட்ரேட்லாம் பார்த்தீங்கன்னா குட் கார்போஹைட்ரேட் இருக்கு, பேட் கார்போஹைட்ரேட் இருக்கு. ஸோ லோ கார்போஹைட்ரேட், தட் இஸ் லோ carbohydrate, that too good carbohydrate, high good fats and adequate protein. Protein நம்ம இதுல ஜாஸ்தி எடுக்கல. இந்த டயட்ல வந்து இன்ஃபேக்ட் வந்து எந்த நிறைய டைப்ஸ் ஆஃப் டயட் இருக்கு. அட்கின்ஸ் டயட் இருக்கு, அதே மாதிரி மெடிடேரியன் டயட் இருக்கு, நம்ம சாப்பிட்ற வந்து சவுத் இந்தியன் டயட் இருக்கு, நார்த் இந்தியன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டயட் வந்து நிறைய இருக்கு. எல்லா டயட்லயும் பாத்தீங்கன்னா சயின்டிபிக்லி புரோட்டீன் இன்டேக் வந்து பிக்சட் பண்ணும். அது எப்படி நாங்க சொல்றோம்னா புரோட்டீனுடைய ரெக்யர்மெண்ட் 1 கிராம் பெர் கேஜி பெர் டே. நம்மளுடைய ரெக்யர்மெண்ட் வந்து 1 கிராம். நம்ம வந்து சப்போஸ் 50 கேஜி இருந்தோம்னா 50 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் வந்து ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு ஓகே, ஒரு நாளைக்கு 50 கிராம்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா, இல்லை நான் வந்து எக்ஸசைஸே பண்ணலை, நான் வந்து சும்மா இருக்கேன், இல்லை எனக்கு அவ்வளோ ப்ரோட்டீன் வந்து தேவைப்படலை அப்படின்னா மினிமம் ஆகுது வந்து மினிமம் 0.5 கிராம்ஸ் டு 0.8 கிராம் ஆஃப் புரோட்டீன் பெர் கேஜி பெர் டே வந்து மினிமம் எடுத்துக்கணும். ஓகே ஓகே. 60 கிலோ ஒருத்தர் இருக்காருன்னா மினிமம் ஒரு 30 கிராமாவது எடுத்துக்கணுங்கிறீங்க. ஆமா, மினிமம் வந்து 30 கிராம். பட் ஹெல்த்தி வந்து அவர் வந்து 0.8 கிராம் பெர் கேஜி பெர் டே எடுத்தாருன்னா he will be healthy. 48 கிராம்ஸ். ஓகே, 48 கிராம்ஸ். சப்போஸ் இதுலயே ஒருத்தர் வந்து ஜிம் போறாரு, ஒரு பாடி பில்டிங் எக்ஸசைஸ் பண்றாரு, வெயிட் லிஃப்டிங் பண்றாரு, பாடி பில்டு பண்றாரு, அவர் வந்து புரோட்டீன் ஜாஸ்தி எடுத்துக்கணும். அதாவது ஒரு 1.5 கிராம்
பெர் கேஜி பெர் டே அவர் எடுத்துக்கலாம். பட் ஒரு நார்மல் பர்சன் ஒரு நார்மலா எக்ஸசைஸ் பண்றாரு, அவர் வந்து ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் அதுக்காக மட்டும்தான் எக்ஸசைஸ் பண்றாரு, அவர் வந்து 1 கிராம் பெர் கேஜி பெர் டே எடுத்தா போதும். இது வந்து ஃபிக்ஸ்டு ஃபார் ஆல் டயட்ஸ், நாட் ஒன்லி ஃபார் பேலியோ ஆர் LCHF டயட். கார்போஹைட்ரேட் நம்மளுடைய சவுத் இந்தியன் டயட்டா இருந்தாலும் சரி, நார்த் இந்தியன் டயட்டா இருந்தாலும் சரி, அட்கின்ஸ் டயட்டா இருந்தாலும் சரி, மெடிடேரியன் டயட்டா, எந்த டயட் எந்த கண்ட்ரில என்ன டயட் ஃபாலோ பண்ணாலும் புரோட்டீன் இஸ் ஃபிக்ஸ்ட். ஓகே, இந்த அளவு புரோட்டீன் எடுக்கணும். கம்மியா எடுத்தாலும் நல்லது கிடையாது, ஜாஸ்தி எடுத்தாலும் நல்லது இல்ல. ஓகே ஓகே. கம்மியா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு புரோட்டீன் டெஃபிஷியன்சி, புரோட்டீன் மால் நியூட்ரிஷன் தான் வரும், மசில்ஸ்லாம் வேஸ்ட் ஆயிடும், உங்களுக்கு உள்ள இன்டர்னல் ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பரா நடக்காது, உங்களுக்கு ஒவ்வொரு ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. இதே மாதிரி நமக்கு இந்த எண்டோக்ரைன் ப்ராப்ளம்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஜாஸ்தி எடுத்தாருன்னா அது வந்து டெஃபினெட்லி இந்த புரோட்டீன்லாம் வந்து மெட்டபிளைஸ் ஆகுறது வந்து லிவர்ல மெட்டபிளைஸ் ஆகும், கிட்னில தான் எலிமினேட் ஆகும். ஸோ லிவர் அண்ட் கிட்னி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி எடுத்தீங்கன்னா. பட் யாரும் நம்மளால ஜாஸ்தி எடுக்கவே முடியாது, ஏன்னா அந்த அளவு நம்ம வந்து டயட்ரி ப்ரோட்டீன் இன்டேக் வந்து ஜென்ரலாவே கம்மி தான். நமக்கு அந்த அளவு இப்போ ஹை ப்ரோட்டீன் டயட் நம்ம சாப்பிட்றதே கிடையாது. ஸோ அதனாலதான் ஜிம் அந்த பாடி பில்டிங் போறவங்க எல்லாம் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் எடுத்துப்பாங்க. எக்ஸ்ட்ரா டயட்ல அந்த அளவு ப்ரோட்டீன் அவங்களால எடுக்க முடியாது. ஓகே. எவ்வளவு சாப்பிட்டாலும் கம்மியா தான் இருக்கும். அதனாலதான் அவங்க ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் வந்து அவங்க எடுக்காங்க. ஓகே. ஸோ ஒரு விஷயம் இதை புரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ இதுல என்ன பயமுறுத்துறாங்கன்னா, இதுல வந்து ஹை ப்ரோட்டீன் டயட்டா இருக்கு, அதனால வந்து கிட்னி ஸ்ட்ரெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, கிட்னி ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்றதான் எல்லாம் ஜென்ரலா எல்லாருக்கும் இந்த டயட் பத்தின ஒரு பயம். இந்த பேலியோ டயட், LCHF டயட். நான் என்ன சொல்றேன், எந்த டயட்டா இருந்தாலும் இந்த எசென்ஷியல் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து மஸ்ட் 1 கிராம் பெர் கேஜி பெர் டே. இந்த டயட்ல பேலியோ டயட்ல அதை நாங்க என்ஷூர் பண்றோம். கண்டிப்பா வந்து இதை வந்து என்ஷூர் பண்றோம். இது கிடைக்கிறதுக்கான வழிமுறைகள் இந்த டயட்ல தான் பாசிபிள். ஓகே. நீங்க வந்து அதர் டயட்ல இட் நாட் அட் ஆல் பாசிபிள். சோ அப்ப நீங்க ஃபேட் இந்த பேலியோல வந்து ஃபேட் எடுத்துக்கிறோம். அதான் லோ கார்போஹைட்ரேட் வந்து லோ கார்போஹைட்ரேட். அந்த கார்போஹைட்ரேட் நாங்க எடுக்கிறது வந்து நாங்க என்ன கன்ஃபைன் பண்ணிக்கிறோம்னா, WHO ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் மேக்சிமம் வந்து 50 கிராம்ஸ் to 60 கிராம்ஸ்ங்கிறது அவங்க வந்து ஒரு நார்மல் ஹெல்த்தி பர்சன்ஸ்க்கு இப்போ ரெக்கமெண்ட் பண்றாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்றோம்னா ஒரு 40 கிராம்ஸ் 30 கிராம்ஸ் 20 கிராம்ஸ் கொடுவோம் கார்போஹைட்ரேட். அந்த அளவு லிமிட் பண்ணிக்கிறோம். ஓகே. அந்த இருக்கிற கார்போஹைட்ரேட் வந்து பியூர்லி ஃப்ரம் தி வெஜிடபிள் சோர்ஸ். தட் இஸ் we take complex we take complex carbohydrate. ஓகே. we don't take simple carbohydrate. சிம்பிள் கார்போஹைட்ரேட்னா வந்து அதுல வந்து எந்த ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்காது. சாப்பிட்றது அப்படியே வந்து குயிக்கா வந்து இமீடியட்டா ஜீரணமாயி இமீடியட்டா அப்சார்ப் ஆயிடும். ஜூஸஸ் சொல்லலாமா? ஜூஸஸ், சுகர், ஃப்ரூட் ஜூஸஸ், நம்ம பிளெயின் சுகர்ஸ் எல்லாம், நம்ம ஸ்வீட்ஸ், நம்ம சாப்பிட்ற ரைஸ் எல்லாமே வந்து சிம்பிள் கார்போஹைட்ரேட்ல தான் வரும். சாப்பிட்டீங்கன்னா சுகர் வந்து இமீடியட்டா ரைஸ் ஆகும். காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் வந்து ஒன்லி சோர்ஸ் வந்து நமக்கு வந்து வெஜிடபிள் தான். அதுவும் எஸ்பெஷலி இந்த வெஜிடபிள் above the which is grown above the ground level. below the ground level கிழங்கு வகைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு சிம்பிள் கார்போஹைட்ரேட்ல வரும். ஓகே ஓகே ஓகே. ஸோ காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ல நார் சத்து நிறைய இருக்கும், ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும். அதுல வந்து அவ்வளவு லேஸ்ல வந்து அந்த கார்போஹைட்ரேட்டை வந்து ரிலீஸ் பண்ணாது. ரெண்டாவது ஸ்லோவா தான் ரிலீஸ் பண்ணும், அப்சார்ப்ஷனும் ஸ்லோவா இருக்கும். ஓகே. ரெண்டாவது நமக்கு வந்து நம்ம குடலுக்கும் வந்து அது வந்து give a roughage to intestine which is good for the intestine. அது நிறைய unnecessary materials எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணிட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் இருக்கு. ஓகே. ஸோ லோ கார்போஹைட்ரேட். ஸோ இந்த டயட்ல எங்களுக்கு எனர்ஜி வந்து கார்போஹைட்ரேட்ல இருந்து எங்களுக்கு எனர்ஜி வராது, எங்களுக்கு வந்து ஃபேட்ல இருந்து தான் வரும். ஓகே. ஃபேட்ல இருந்து தான் எங்களுடைய ஃபியூயல் வந்து நாட் கார்போஹைட்ரேட், நாட் குளுக்கோஸ். எங்க ஃபியூயல் வந்து ஃபேட், தட் இஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஃபேட்டி ஆசிட்ஸ். ஓகே. ஸோ இதுல ஃபேட்ல வந்து நாங்க எடுக்கிறது மெயினா வந்து எக்கு. அப்புறம் ஆமா, இதுல 2 டைப் ஆஃப் டயட் இருக்கு. LCHF பேலியோ டயட்ல நான்வெஜ் பேலியோ டயட் இருக்கு, வெஜ் பேலியோ டயட் இருக்கு. நான் ஃபாலோ பண்றது வந்து நான்வெஜ் பேலியோ தான். ஸோ எக் எடுத்துக்கிறேன். எக்கு வந்து இட்ஸ் ரிச் சோர்ஸ் ஆஃப் ஃபேட், தட் இஸ் குட் ஃபேட். அதுல இருக்கிற ஃபேட்லாம் வந்து நியூட்ரிஷனலி வெரி குட் ஃபேட். நிறைய பேர் வந்து நியூட்ரிஷனலி நிறைய பேர் வந்து அந்த எக்ல இருக்கிற யோக் வந்து நீங்க நடுவுல இருக்க மஞ்சக்கரை எடுக்காதீங்க, ஃபேட், அதனால சாப்பிட்டா அட்டாக் வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடும், இஷ்யூ வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறாங்க இல்லையா ஜென்ரலா?
ஆமா ஆமா சார். இட் இஸ் அன்ட்ரூ. இல்ல அது ஒரு தவறான கான்செப்ட். அது வந்து நியூட்ரி எப்படி சாதாரண சாப்பிட்ற ஒரு சாப்பாடு இன்னைக்கு சயின்ஸா மாறி நியூட்ரிஷன் சயின்ஸா மாறிடுச்சு. இப்ப எல்லாமே வந்து சயின்ஸா மாறிடுச்சு சார். சாதாரணமா வந்து நம்ம வீட்டு வைத்தியம் பண்ணிட்டு இருந்தது எப்படி மெடிசனா மாறிச்சோம், மெடிக்கல் சயின்ஸா மாறிச்சோம். இந்த மாதிரி சாப்பாடுங்கிறது நியூட்ரிஷனா மாறிடுச்சு. எக்ஸசைஸ் ஹஸ் பிகம் அ சயின்ஸ். எக்ஸசைஸ் வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் பிசியாலஜி நிறைய வந்திருக்கு இப்போ. எக்ஸசைஸ் பண்றதுனால உள்ள என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். எவ்ரிதிங் ஹஸ் பிகம் சயின்ஸ். இப்போ பரிமாறதே சயின்ஸா போயிடுச்சு, டெக்னாலஜியா மாறிடுச்சு. கேட்டரிங் டெக்னாலஜின்னு சொல்றோம். எல்லாமே வந்து சயின்ஸா மாற நிறைய விஷயங்கள் நமக்கு முன்ன இருந்த தவறான ஒரு கருத்துக்கள் எல்லாம் மாறிட்டு வருது. இப்ப நம்ம தான் இப்ப உண்மையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நிறைய உண்மைகள் வந்து தெரிய வருது. இப்ப எக்கு வந்து வயிற்றுல வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்டோ அந்த ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் எல்லோ. முழு முட்டையா சாப்பிட்றதுதான் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க வந்து வெறும் எல்லோ தூக்கி போட்டுட்டு அதுல ஃபேட் இருக்கு அப்படின்னு தூக்கி போட்டுட்டு ஒரு ஒயிட் மட்டும் சாப்பிட்டா நமக்கு வந்து தேவையான புரோட்டீன், அதாவது எல்லோ புரோட்டீனும் இருக்கு, ஒயிட்ல இருக்கிற சில இல்லாத புரோட்டீன் எல்லோல இருக்கு. அதே மாதிரி எல்லோல வந்து இட்ஸ் ரிச் இன் ஃபேட், தட் இஸ் குட் ஃபேட். தட் இஸ் கொலஸ்ட்ரால் இருக்கு. ஸோ அந்த கொலஸ்ட்ரால் வந்து உள்ள நமக்கு தேவையான அந்த உள்ள நம்ம உடம்புல இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸ், மசில்ஸ், போன்ஸ், டிஷ்யூஸ்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு தேவையான பில்டிங் பிளாக்ஸ் இந்த கொலஸ்ட்ரால். உள்ள இருக்கிற ஹார்மோன்ஸ், எல்லா ஹார்மோன்ஸுமே, எல்லா என்சைம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மேட் ஆஃப் கொலஸ்ட்ரால். ஸோ நம்ம வந்து உள்ள சப்போஸ் நம்ம கொலஸ்ட்ரால் ஃபேட் சாப்பிட்றதுனால நம்ம லிவர் வந்து வில் ப்ரொடியூஸ் எண்டோஜெனஸ் கொலஸ்ட்ரால். லிவர் வில் ப்ரொடியூஸ் தேவையான கொலஸ்ட்ரால் நம்ம லிவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஸோ நம்ம டயட்ல நம்ம கொடுத்தோம்னா லிவர். இப்ப நீங்க சொன்னதுல வந்து லைக் மோர் ஆஃப் டயட்ல வந்து உங்களுடைய பர்சனல் டயட்ல வந்து மோர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் நீங்க which are vegetables generally it could be like vegetables low carbohydrate கம்மியா எடுத்துக்கிறேன். 20 grams to 30 grams to 40 grams maximum 40 grams அதுக்கு மேல போறது இல்ல. அது வந்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டா ஒன்லி வெஜிடபிளா எடுத்துக்கிறேன். ஃபேட்ல வந்து ஐ டேக் வந்து இதர் எக்கு சாப்பிட்றேன், ஃபுல் எக்கு, சிக்கன், ஒரு நாள் சிக்கனு, ஒரு நாள் மட்டன், ஒரு நாள் ஃபிஷ்ஷு, ப்ரான் சாப்பிடலாம். அதே மாதிரி பன்னீர் இதுல வந்து மில்க் ப்ராடக்ட்ல பன்னீர் சாப்பிடலாம். அப்பப்போ தேவைன்னா நம்ம வந்து சீஸ் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே நான் சொன்ன எல்லாமே எக்கு, சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு, ப்ரான்ஸு, பன்னீர், சீஸ் எல்லாமே வந்து இட்ஸ் a rich source of both fat and protein. ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணி ஒரு நாளைக்கு இப்போ எத்தனை 3 வேளை சாப்பிட்றீங்களா, 4 வேளை சாப்பிட்றீங்களா, எத்தனை வேளை சாப்பிட்றீங்க? நான் ஆரம்பத்துல 3 வேளை சாப்பிட்டு இருந்தேன் சார். ஆரம்பத்துல வந்து நம்ம 3 மீல்ஸ் தான், அதுதான் நம்ம உடம்பு பழகிடுச்சது. ஏன்னா நம்ம கார்போஹைட்ரேட் நம்ம ஒன்லி கார்போஹைட்ரேட் சாப்பிடும்போது அது ஒரு 4 to 6 ஹவர்ஸ் ஜீரணம் ஆகும். 4 ஹவர்ஸ் ஒரு ஹை பீக் 3 ஹவர்ஸ்லயே அதான் மேக்ஸிமம் 4 ஹவர்ஸ்ல உங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து பசிக்க ஆரம்பிச்சிடும், ஒரு நமக்கு வந்து ஒரு கிரேவிங் வர ஆரம்பிச்சிடும், இல்லைன்னா ஒரு ஹைப்போகிளைசிமியா வர ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்து ஒரு மாதிரி பிரெயின்லாம் வந்து உங்களுக்கு எனர்ஜி லெவல் டவுன் ஆகி ஃபுட்டை வந்து கிரேவ் பண்ண ஆரம்பிச்சிடும் நமக்கு. ஸோ இதுதான் நம்ம உடம்ப பழக்கி வச்சிருக்கோம் காலங்காலமா, பிறந்ததுல இருந்து இப்படிதான் பழக்கி வச்சிருக்கோம். ஸோ காலையில வந்து நம்ம காலையில பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் காலையில எழுந்திரிச்சு ஃபர்ஸ்ட் ஒரு டீ காஃபி குடிக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட், இப்போ நடுவில் ஏதாவது திருப்பி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம். அது பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து நம்ம பிஸ்கட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்றாங்க, அதுவும் கார்போஹைட்ரேட் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் கார்போஹைட்ரேட். அதுக்கப்புறம் லஞ்சு பார்த்தீங்கன்னா ரைஸு, சாம்பார், இல்லைன்னா இந்த வெரைட்டி ரைஸ், இல்லை பிரியாணி, அந்த மாதிரி ஃபுல்லாக கார்போஹைட்ரேட் இருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், டீ காஃபி கூட பிஸ்கட்ஸ், இல்லைன்னா வந்து பப்ஸ், பஜ்ஜி, போண்டா, வடை அந்த மாதிரி சாப்பிட்றாங்க. திருப்பி நைட்டு பார்த்தீங்கன்னா இட்லி, வடை அந்த மாதிரி சாப்பிடும். ஸோ இது சாப்பிட்டாதான் வந்து உங்களுக்கு வயிறு ஃபுல்லாகுது, அந்த சட்டைட்டி கிடைக்குது, அப்புறம் அந்த பசி போகுது. இல்ல சில பேர் பசிக்காட்டி பிரெயின் வந்து ஆக்டிவா இருக்கு. பசிக்காட்டி எனக்கு பிரச்சனை இல்ல பசிக்கு வந்து நம்ம எவ்வளவு சாப்பிடணும்னு இருக்கு இல்லைங்களா. அதாவது பசிக்கு சாப்பிட்டா பிரச்சனை இல்லை, பட் அதையும் தாண்டி வயிறு ஃபுல்லா ஆகுறதுக்கு நம்ம சாப்பிடணும். ரெண்டாவது சாட்டிஸ்பாக்சன், டேஸ்ட், அந்த பிரெயினோட சாட்டிஸ்பாக்சன் சேர்ந்து சாப்பிடும் போது தான் பிரச்சனைகள் வருது. நான் சாப்பிடுறது வந்து நான் ஆரம்பத்துல சாப்பிட்டது 3 மீல்ஸ் தான், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்.
காலையில வந்து ஒரு 2 to 3 eggs சாப்பிடுவேன் காலையில. ஏதாவது எதிர வந்து பாயில்ட் எக், இல்லைன்னா ஸ்கிராம்பிள் எக், இல்லைன்னா ஆம்லேட், இது கூட ஆனியன் தக்காளி போட்டுட்டு அது மட்டும் காலையில சாப்பிடுவேன் நான். அதுக்கப்புறம் மத்தியானம் பார்த்தீங்கன்னா திருப்பி 2 எக்கு, ஃபுல் எக்கு, இதர் பாயில்டு, ஸ்கிராம்பிள் ஆர் ஆம்லேட், கூட வந்து ஒரு 200 grams சிக்கன். ஒரு நாளைக்கு சிக்கன், இல்லை ஒரு நாளைக்கு மட்டன், ஒரு நாளைக்கு ஃபிஷ்ஷு, ஒரு நாளைக்கு பன்னீர், ஒரு நாளைக்கு வந்து ப்ரான்ஸு, அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. பட் மத்தியானம் வந்து கம்பல்சரியா வந்து கூட வந்து ஒரு 200 grams வந்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட், வெஜிடபிள்ஸ் வந்து மஸ்ட். கூட வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு 200 gramsல 250 grams கூட சாப்பிடுவோம். அது ஃபுல்லா வந்து காய்கறி வச்சு ஃபுல்லா சாப்பிடுவோம். காய்கறி வந்து நம்ம ரொட்டீன் ப்ரிப்பரேஷன் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது சாப்பிட்டீங்கன்னா வந்து இதோட வந்து நமக்கு சுத்தமா வந்து பசி எடுக்காது. இதோட ஒரு நைட்டு தான் பசி எடுக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 7 மணிக்கு இல்லை ஒரு 7:30 மணிக்கு வந்து அகைன் வந்து எய்தர் எக்கு பிளஸ் வெஜிடபிள், ஆர் சிக்கன் பிளஸ் வெஜிடபிள், ஆர் மட்டன் பிளஸ் வெஜிடபிள். இப்போ காலைல வந்து சிக்கன் சாப்பிட்டோம்னா நைட்டு வந்து ஃபிஷ்ஷு ஆர் எக்கு மட்டும், சம்டைம்ஸ் எக்கு மட்டும் போதும், இல்லை சம்டைம்ஸ் ஃபிஷ் மட்டும் போதும், இல்லைன்னா மட்டன், அந்த மாதிரி ஒரு 200 grams கூட வந்து மஸ்ட் வெஜிடபிள் ஒரு 200 grams. ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 400 to 500 grams வந்து வெஜிடபிள் வந்து கண்டிப்பாக சாப்பிடணும். ஓகே. அதே மாதிரி ஒரு 200 grams to 400 grams வந்து நம்ம நான்வெஜ் சாப்பிடணும். அதே மாதிரி எக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4 to 6 eggs சாப்பிடலாம். இதை வந்து நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். நம்ம டயட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆல்டர் பண்ணி சாப்பிடலாம். இதை சாப்பிட என்னாச்சு, இப்போ போக வரையில வந்து எனக்கு வந்து மார்னிங் வந்து அந்த பசி எடுக்கிறது இல்லை, பசி எடுக்கல. மார்னிங் சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட் வந்து எனக்கு தேவைப்படுது. நானும் வந்து என் பாடியை வந்து அப்சர்வ் பண்ணி பார்த்தேன். அது வந்து டிமாண்ட் பண்ணலை, கிரேவ் எதுவும் பண்ணலை, பசி எடுக்கல. ஸோ எனக்கு வந்து அதே மாதிரி அதனால சாப்பிடாம இருக்கிறதுனால என்னுடைய எனர்ஜி லெவலும் குறையல. வெரி மச் ஆக்டிவ். ஸோ நான் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மிஸ் பண்ணிட்டு லஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சேன். லஞ்ச் அண்ட் டின்னர் இப்படி சாப்பிட்டு இருந்தேன், லஞ்ச் அண்ட் டின்னர். ஸோ இதை வந்து இப்போ நம்ம பாடி அக்கஸ்டம் ஆக 1 meal a day கூட சஃபிஷியண்டா தேவைப்படுது. சப்போஸ் நம்ம டோட்டலாக வந்து ஒர்க்கு போகலை, டோட்டலாக வீட்டில் இருக்கோம், ஆஃப்ல இருக்கோம், நம்ம வந்து வெறும் மினிமல் எக்ஸசைஸ் பண்ணிட்டு, இல்லை ஒரு நம்மளோட ஆக்டிவிட்டி வந்து அவ்வளோ இன்டென்சிவா இல்லை, வீக் டேஸ்ல இருக்கிற மாதிரி நம்ம ஆக்டிவிட்டி இன்டென்ஸா இல்லை அப்படின்ற இல்லை, ஒரு ஹாலிடே டைம்ல, அந்த டைம்ல வந்து எனக்கு 1 meal a day எடுத்தாலே போதுமானது. இவர் நம்ம ஒரு ஜக்கி வாசுதேவ் அவரும் டெய்லி 1 meal தான் எடுக்கிறாரு. சாயங்காலம் 5 மணிக்கு மட்டும் நான் எடுப்பேன் அப்படிம்பாரு. அதே மாதிரி இப்ப நீங்க 1 meal a day. ஸோ நம்ம கலோரி வந்து பட் 1 meal a day இருந்தாலும் நம்ம கலோரி we should meet our calorie, we should meet our energy level, we should meet our macro and micronutrients. இதை வந்து மீட் பண்ணிடணும். டயட்டை டேக்கிங் டயட் பிளஸ் we are combining intermittent fasting. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ரிமைனிங் நம்ம வந்து இருக்கிறது வந்து ஃபாஸ்டிங்கை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இந்த டயட் கூட வந்து அனதர் ஆஸ்பெக்ட் இஸ் தி ஃபாஸ்டிங், அதாவது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங்னா நீங்கள் நாள் ஃபுல்லாக சாப்பிடாம இருக்கிறது இல்லை. ஸோ அதுவும் நீங்கள் பண்ணலாம். இன்ஃபேக்ட் வந்து இந்த டயட்ல வந்து இட் இஸ் வெரி ஈஸி டு டூ ஃபாஸ்டிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எனர்ஜி அந்த அளவு டவுன் ஆகாது, நம்ம எனர்ஜி கான்ஸ்டன்டாக இருக்கும், கிரேவிங்கும் இருக்காது. ஸோ இந்த LCHF டயட்ல ஃபாஸ்டிங் பண்றது ஈஸி. பட் ஆட்டோமேட்டிக்கா நேச்சுரலாவே நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம இருப்போம். அதுவே வந்து நீங்க நைட்டு ஒரு 7 o'clock சாப்பிட்டீங்கன்னா அடுத்த நாள் வந்து நீங்க ஒரு 12 o'clock 1 o'clock தான் சாப்பிடும். ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம எதுவும் சாப்பிடாம இருக்கிறதுனால இட் இஸ் கன்சிடர்ஸ் ஃபாஸ்டிங். இந்த டயட்டை நம்ம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சொல்றோம். கூட வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் கண்டிப்பா. கூட வந்து ஒரு வாக்கிங்கோ, நமக்கு என்ன ஃபீசிபிள் எக்ஸசைஸ், இல்லை நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஜிம் போனா ஜிம் கூட போய் நம்ம வெயிட் ட்ரைனிங் பண்ணலாம், நல்லா இருக்கும். இல்லை நான் ஃபாஸ்டிங் இது வந்து வாக்கிங் பண்றேன், இல்லை நான் வந்து ரன்னிங் பண்றேன், ஜாகிங் பண்றேன், என்ன எக்ஸசைஸ் வேணா இதை பண்ணிக்கலாம் கூட. ஸோ LCHF டயட்டை கூட வந்து அடிஷன் டு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், அடிஷன் டு தட் எக்ஸசைஸ். 4வது முக்கியமான விஷயம் வந்து ஸ்லீப், தூக்கம். நம்ம ஒரு விஷயம் வந்து நம்ம டோட்டலா நெக்லெக்ட் பண்றது, இக்னோர் பண்றது, இல்ல வந்து எல்லாத்தையும் வேணா நம்ம வந்து ஓரளவு ஃபாலோ பண்ணிடுவோம் கூட இருக்கு. இந்த தூக்கத்தை வந்து நம்ம வந்து ஒரு ஹைஜீனிக் ஸ்லீப், ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் வந்து யாருக்குமே இல்லை.
என்ன கேட்டீங்கன்னா எல்லாரும் நல்லா தூங்குனாங்கன்னா ஒரு 80% ஆஃப் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும். எல்லாரும் பிரச்சனை இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வர்றதே வந்து இன்டைரக்ட்லி ஆர் டைரக்ட்லி லேக் ஆஃப் ஸ்லீப் தான். அதனால வர வந்து இந்த லேக் ஆஃப் ஸ்லீப்னால வர்ற இந்த ரெஸ்ட்லெஸ்னஸ், அந்த இரிட்டேஷன், இதுதான் வந்து பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல வந்து மேனிஃபெஸ்ட் ஆகுது. எங்களுடைய கான்செப்ட் வந்து நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா எர்லி டு பெட். அதாவது வந்து நம்ம 12 o'clock வச்சுக்கிறோம் நைட்டு. எவ்வளவு நம்ம தூங்குவோம் பிஃபோர் 12 o'clock, நம்ம சர்க்காடியன் பாடியில வந்து பயாலஜிக்கல் ரிதம் பயாலஜிக்கல் கிளாக், சர்க்காடியன் ரிதம். இது நேச்சுரலா பாத்தீங்கன்னா டு ஆல் லிவிங் பீயிங்ஸ் இந்த எர்த் பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே வந்து நம்ம இப்போ கனெக்டட் டு தி சன்ரைஸ் அண்ட் சன்செட். ஆட்டோமேட்டிக்கா நம்ம சன்ரைஸ்ல வந்து நம்ம பாடி ஹார்மோன்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். பாடி ஆர்கன்ஸ் உள்ள அந்த செக்ரேஷன் ஆஃப் என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகி ஒரு சர்ஜ் வரும் சன்ரைஸ்ல. இது வந்து நேச்சுரல் டு ஆல் லிவிங், எல்லாருக்குமே இதுதான். காலங்காலமா மனிதன் வந்து தோன்றின காலம் முதற்கொண்டு இப்ப வரைக்கும் வந்து இதுதான் வந்து நேச்சுரல் சன்ரைஸ். அதே மாதிரி சன்செட்ல வந்து இந்த எல்லா ஆக்டிவிட்டியும் வந்து கோ டவுன் டு ஹைபர்னேட்டிங் மோட், அதாவது ஸ்லீப் மோடுக்கு போயிடும், ரெஸ்ட் மோடுக்கு போயிடும். ஸோ நீங்க வந்து ஒரு சன் செட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து நம்மளுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து லெஸ் இன்டென்ஸா தான் வச்சுக்கணும். ஓவர் இன்டென்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடாது, ரெஸ்ட் மோடுக்கு போயிடும். அதுக்கப்புறம் எவ்வளவு சீக்கிரம் நம்ம தூங்குறோமோ அவ்வளவு வந்து பாடிக்கு வந்து நல்லது. ஹெல்த்தி டு த பாடி இஃப் கோ எர்லி டு பெட். ஸோ 12 மணிக்கு முன்னாடி நம்ம தூங்குறது தான் வந்து வில் கிவ் அஸ் அ வெரி வெரி ரெஸ்ட்ஃபுல் ஸ்லீப். ஆனால் ரெஸ்ட்ஃபுல் ஸ்லீப்பர் இருக்கும். ஆஃப்டர் 12 o'clock நம்ம தூங்குறது வந்து இட் இஸ் அ வாட் வி கால் தட் ஸ்லீப் அஸ் REM ஸ்லீப். வேற நம்மளுடைய அந்த பாடி வந்து உள்ள இருக்கிற அந்த ட்ரீம்ஸ், அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் எல்லாம் வந்து அதுல தான் வந்து சரியாகும். இப்போ டீப் ஸ்லீப் வந்து வில் கெட் அரௌண்ட் 12 o'clock. வில் கெட் மோர் யூ ஸ்லீப் பிஃபோர் 12 o'clock. கேட்டீங்கன்னா ஒரு பெஸ்ட் வந்து சன்செட் ஆனதுலேருந்து நம்ம வந்து பாடி வந்து தயாராகிடுது ஸ்லீப்புக்கு. ஸோ பேஸ்ட் ஆன ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கணும். ஆக்டிவிட்டி மாடிஃபை பண்ணிட்டு என்ன கேட்டீங்கன்னா பெஸ்ட் வந்து 9 o'clock, அரௌண்ட் 9 to 9:30 வீட்டுக்கு போறது பெட்டர் பெஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா. பட் அட்லீஸ்ட் 10 o'clock 10 o'clock ட்ரீட் பண்ணுறோம். ஓகே, மோர் தென் தட். பட் 10 o'clock மேல வந்து நம்ம முடிச்சுட்டு இருக்கிறது இட் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், இட் இஸ் இன்ஜூரியஸ் டு அவர் இன்டர்னல் ஆர்கன்ஸ் மெயின்லி. பார்க்குற அப்பியரன்ஸ் வந்து ஹெல்த் கிடையாது, இட் இஸ் நாட் ஹெல்த். நம்ம ஒரு ஹியூமன் பீயிங்குடைய ஹெல்த்ங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் தி ஹெல்த் ஆஃப் த பிரெயின், ஹெல்த் ஆஃப் த ஹார்ட், ஹெல்த் ஆஃப் த லிவர், ஹெல்த் ஆஃப் த கிட்னி, ஹெல்த் ஆஃப் தி கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் சிஸ்டம், ஹெல்த் ஆஃப் த ஹெமட்டோபோய்டிக் சிஸ்டம், ஹெல்த் ஆஃப் அவர் இம்யூன் சிஸ்டம். ஸோ இதெல்லாம் ஹெல்த்தியா இருந்தாதான் ஒருத்தர் வந்து ஹெல்த்தியா இருக்காரு. ட்ரூ ட்ரூ. ஸோ ஜென்ரலா வந்து இப்ப ஐ மீன் இப்ப இவ்வளவு நேரம் நீங்க சொன்னதுல நான் தெரிஞ்சுக்கினது ஒரு வேளை சாப்பிட்டு உயிர் வாழலாம் அப்படிங்கிறது. நீங்க லிவிங் எக்ஸாம்பிள். தாராளமா உயிர் வாழலாம், இன்னும் ஹெல்த்தியாவே வாழலாம். கரெக்ட். நிறைய சாப்பிடுறோம். ஃபுட்டுங்கிறது அமிர்தமா எடுத்துக்கிட்டோம்னா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி. அமிர்தம்ன்றது which gives longevity to life. கரெக்ட் கரெக்ட். அமிர்தம்ன்றது which gives longevity to life. அதுவே அளவுக்கு அதிகமா எடுத்தா it kills the person immediately. True. அமிர்தமே அளவுக்கு மீறி எடுத்தா அது வந்து விஷமாகுதுன்னு சொல்ற மாதிரி நம்ம உணவும் வந்து அளவுக்கு மீறி சாப்பிட அது உடம்புல வந்து பல பிரச்சனைகள் உண்டு பண்ணுது. கரெக்ட். இந்த டயட் எடுத்ததுல இருந்து உங்களுடைய டயபிட்டிஸ் லெவல் அது இது எல்லாமே கண்ட்ரோல்ல வந்துருச்சு இல்லையா? வித்அவுட் எனி. முக்கியமா நான் சொல்லணும், முக்கியமா இன்ஃபேக்ட் வந்து அதுதான் எனக்கு மோட்டிவேஷனே இருக்கும். எனக்கு வந்து இந்த டயட்டை நான் ஃபாலோ பண்ணி இந்த டயபிட்டிஸ் கண்ட்ரோல் ஆகலைன்னா டெஃபினட்டா இந்த டயட் நான் ஃபாலோ பண்ணிக்க மாட்டேன். ரெகுலர் டயட் போயிட்டு நான் மெடிசன் சாப்பிட்டு ஜென்ரலா வந்து என்ன எப்படி ஃபாலோ பண்றாலும் அது மாதிரி போய் பண்ணாங்க. பட் இந்த டயட்ல வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் வந்து ஆரம்பிக்கும் போது என்னோட HbA1c லெவல் வந்து 8.4 இருந்தது. நார்மல் வந்து 5.5 தான் நார்மல். ஓகே, 5 to 5.5 இருக்கணும், அதான் நார்மல். 5.7 வரையும் போகலாம். 5.7ல இருந்து 6.4 வரைக்கும் இருக்கிற வேல்யூவை வந்து நம்ம வந்து
impaired glucose tolerance சொல்லுவோம். That is pre-diabetes range. Pre-diabetes. Okay. So இந்த person வந்து 5.7க்கு மேல போகும்போது to 6.4 வரைக்கும் இந்த person வந்து இவர் வந்து is a potential candidate to develop diabetes. Diabetes, true. ஒரு diabetes ஆக போறாருன்னா correct. 6.4க்கு மேல வந்து ஒருத்தர் வந்து diabetes. அவர் வந்து diabetes. இது வந்து HbA1c வச்சு சொல்றது நம்ம. ஓகே. இதே நம்ம ஃபாஸ்டிங் போஸ்ட்பிரண்டல் பிளட் குளுக்கோஸ் வச்சு சொல்றதா இருந்தா ஃபாஸ்டிங் பிளட் சுகர் வந்து நமக்கு 110க்கு கீழே இருக்கும். 110 110 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் 110 கீழே இருக்கணும். போஸ்ட்பிரண்டல் சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு நம்ம எடுக்கிற வேல்யூ வந்து 126 இல்லைன்னா மேக்ஸிமம் 140. 126 தான் பெஸ்ட், இல்லைன்னா மேக்ஸிமம் 140. அது வந்து அந்த லெவலில் இருக்கும். 140 கீழே இருக்கும். பெஸ்ட் வந்து 126 கீழே இருக்கும். அதான் பெஸ்ட். இதுதான் ஃபாஸ்டிங். இம்பேக்ட் குளுக்கோஸ் டாலரன்ஸ் எடுத்தீங்கன்னா ஃபாஸ்டிங்கே வந்து 110க்கு மேல இருக்கும். ஓகே. 110ல இருந்து இந்த 126 அந்த ரேஞ்சில் இருக்கும் ஃபாஸ்டிங்கு. போஸ்ட்பிரண்டல் பார்த்தீங்கன்னா 140க்கு மேல இருக்கும். சோ இப்போ இது சாப்பிட்டதனால உங்களுக்கு அது இப்ப சுகர் வந்து இப்ப நான் வந்து இது சாப்பிட்டுட்டு எனக்கு 3 மாசத்துலயே வந்து ஐ குட் விட்னஸ் தி பெனிஃபிட். கரெக்டா 3 மாசம் கழிச்சு நான் வந்து டெஸ்ட் பண்ணேன். ஓகே. டெஸ்ட் பண்ணதுல என்னோட HbA1c came down to 5.5. ஓகே. My fasting blood sugar become 90. My postprandial blood sugar is 110. இப்போ நீங்க டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது இல்ல, இன்சுலின் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டேன். எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்.